சும்மா சொல்லல. ஒரு பெண் பார்க்கிற போது நீங்கள் மார்க்க நெறி உள்ளவளை மணந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணமே நாளை அவள் பிள்ளை வளர்க்க வேண்டும் என்பதல்ல. ஒருபோதும் உங்களுடைய மனைவியாய் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்து விட வேண்டாம் என்று குர்ஆன் திரும்ப திரும்ப லதன்ஜுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் போன்ற வசனங்களில் ஒரு முஸ்லிம் அல்லாதவள் முஸ்லிமுக்கு மனைவியாக முடியாது என்று அழுத்தமாய் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த குடும்பத்தின் வாரிசுகளை நாளை வளர்க்கிற இடத்தில் அவள் இருப்பாள். எனவே மார்க்கம் தெரிந்தவளாய், மார்க்க மாண்புள்ளவளாய், நெறி கொண்டவளாய் அவள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தாய். குழந்தைக்கென்று இறைவன் படைத்த அற்புதமான ஒரு படைப்பு தாய். நமக்கு தெரியும், தாய்ப்பாலை விட உலகத்தின் சிறந்த உணவும் இல்லை, சிறந்த மருந்தும் இல்லை. ஒரு குழந்தைக்கு நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உணவையும் கொண்டு வந்து வைத்தாலும் தாய்ப்பால் போல் குழந்தைக்கு ஒரு உணவு கிடையாது. தாய்ப்பால் போல் குழந்தைக்கு ஒரு மருந்து கிடையாது. அது ரப்புடைய ஏற்பாடு. தாயையும் பிள்ளையையும் இயற்கையாகவே பாசத்தால் மட்டுமல்ல பண்பாடுகளாலும் இணைக்க வைக்கிறான். தாய்ப்பால் வழியாக வருவது பிரியமும் பாசமும் மட்டுமல்ல, தாயும் அவள் சார்ந்த பழக்க வழக்கங்களும் எல்லாம் வரும்.